பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஸ்ரீவைகுண்டத்தில் முதல்வர் விஜயின் ரசிகை ஒருவருக்கு நடந்துள்ள அநீதி தமிழக பெண்களை கொதிப்படைய வைத்துள்ளது. தனி மனித ஒழுக்கம் பற்றி பாடம் எடுத்துள்ள முதல்வரின் ஒட்டுமொத்த சோஃபா மாடல் அரசும் இந்த விவகாரத்தை மூடி மறைக்கிறது. ரீல்ஸ் எடுத்து போஸ்ட் செய்யத்தான் சிங்கப்பெண் பிரிவை முதல்வர் உருவாக்கினாரா? இந்த கேள்விகளுக்கு முதல்வர் என்ன பதில் வைத்திருக்கிறார்? பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். MLA சரவணனை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என உதயநிதி கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் முதல்வரின் ரசிகையான பெண் ஒருவர் தாவேகா நிர்வாகிகளால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தாவேகா MLA சரவணன் ஆதரவில் இந்த கொடூரத்தை அக்கட்சியைச் சேர்ந்த இருவர் அரங்கேற்றியுள்ளனர். இதனை மறைக்க MLA சரவணன் அந்த பெண்ணிடம் அமைச்சரிடம் பேசி வேலை வாங்கி தருவதாக சமரசம் பேசியுள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான முதல் வழக்கே ஆளுங்கட்சி வழக்கா? உங்களை திரையில் ரசித்து வளர்ந்த பெண்ணுக்கு உங்கள் கட்சியினரால் நடந்துள்ள இந்த கொடுமைக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளதை உணர்கிறீர்களா? அமைச்சருக்கு தெரியும், மேலிடத்துக்கு தெரியும் என்றெல்லாம் தெனாவட்டு பேச்சுகள் வருகிறது. அப்படி என்ன மேலிடம்? யார் அது? முதல்வரா அல்லது முதல்வரை தாண்டிய ஏதேனும் பவர் சென்டரா? சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழாவில் சிங்கிள் டேக்கில் பேசிய வசனங்களை எல்லாம் உங்கள் கட்சியினரை பார்த்து பேசுங்கள் முதல்வர் அவர்களே. பாலியல் வன்கொடுமைக்கு வக்காலத்து வாங்கி சமரசம் பேசிய MLAவை ராஜினாமா செய்ய வைத்து கைது செய்ய முதல்வருக்கு தெம்பு திராணி இருக்கிறதா? குற்றத்துக்கு துணை போன அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.